ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கேஎம்ஆர் ஆரி ஒர்க்கு சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா காலேஜ் ஆரி ஒர்க்கு சேனலில் இந்த வீடியோ இருக்குது, வேணுன்றவங்க அதில் போய்ட்டு பாருங்கள். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள். இந்த சேனலை பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஜரியில் ஒரு 4 லைன்ஸ் அந்தமாரி எடுத்துக்கோங்க. ஜரி டு சில்க் த்ரெட் எதுவாக இருந்தாலும் 4 to 6 லைன் அந்தமாரி எடுத்துக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா இப்போ 2 லைன்ஸ் தான் போடுறேன். ஸோ ஏன்னா எனக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக அப்படின்றது ஒரு 2 லைன்ஸ் அதுமாரி போட்டுக்கிறேன். ஜரி த்ரெட்டில் போட்டுக்கிறேன். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முன்னாடிக்கிற இந்த டிசைன் நீங்கள் கலை சாரி ஒர்க்கில் போய்ட்டு பாருங்கள். சமிக்கி ஜர்தோசிலாம் வச்சு நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது கேஎம்ஆரில் போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கலைஸ்லேயும் போட்டுருக்கிறேன். அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் போய்ட்டு பாருங்கள். அந்த சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதில் ப்ரைடல் ஸ்லீவ் டிசைன், ப்ளவுஸ் டிசைன் எல்லாமே இருக்குது. பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸ் எல்லாமே இருக்குது. எல்லா வீடியோஸ்க்குமே நான் சொல்கிறேன். நீங்கள் போய் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. ப்ளீஸ் அதை போய்ட்டு பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் பீட் லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சுகர் பீட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பீட்ஸ் அந்தமாதிரி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் பீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். சைஸ் 3 mm கொடுத்துக்கிறேன். ரொம்ப நேரமாக வாய்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்டே ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் ஸ்கூல் லீவ் இல்லைங்களா, ஸோ அதனால் ரொம்ப பசங்களும் அந்த பேட் விளையாடிட்டு கிரிக்கெட் விளையாடிட்டு செம க்ரௌடு, ஒரே சவுண்டாக இருந்துச்சு. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் அமைதியாக இருக்குது, டக்கு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறேன். ஸோ என்னோடய வேலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே இருக்குது. இன்னும் பாத்திரம்லாம் கழுவலை. ஸோ எதுவும் பண்ணாமல் இருக்குது. டக்குன்னு இதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுக்காக பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லைன் சுகர் பீடில் கொடுத்துக்கிறேன். சுகர் பீட்ஸ் லைன் இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 4th லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 4th லைனும் அதே சைஸ் தான். நம்மளுடைய 3 mm பீட்ஸ் தான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு பீட்ஸ் அது மாதிரி கொடுத்துக்கோங்க. நிறைய 2 பீட்ஸ் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம பீட்ஸ் பெரிய பெரிய பீட்ஸ்லாம் கொடுக்கணும்னா ஒரு பீட்ஸ் அது மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ அதையும் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா சுகர் பீட் லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க நல்லா நீட்டான ஒர்க்காக இருக்கும். கோல்டு காயின் வச்சு நம்ம ஒரு சிம்பிளாக எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணியிருக்கிறோம். இது பிக்னர்ஸ்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ ஆரி தெரியாதவங்க கூட அழகாக இதில் இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்குங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன்ஸ் வச்சு நான் ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ரவுண்டில் குட்டி க்ளூ கொடுத்துக்கிறேன். க்ளூ கொடுத்து ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 inches கிட்ட நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கும்போது ஆரம்பிச்சுட்டு அதுலேருந்து 1.5 inches கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இல்லை அந்த காயின் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வேணும் அப்படின்னா ஒரு 1 inch அந்தமாரி மார்க் பண்ணால் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால் 1.5 inch இல்லை 1.25 inches மார்க் பண்ணிக்கோங்க. காயின் கொடுக்கும்போது சென்டரில் லைட்டாக க்ளூ கொடுத்துருங்க. அந்த காயின் ரிமூவ் ஆகாது. ஸோ க்ளூ கொடுத்து நம்ம ஒட்டிட்டோம்னா அது ரிமூவ் ஆகாமல் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அது நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட நம்ம பார்க்கும்போது ரிமூவ் ஆகாது, அப்படியே இருக்கும். ஸோ இல்லை எனக்கு கொஞ்சம் அங்கே இங்கே அப்படி ரிமூவ் ஆகுனா மேலே மட்டும் ஸ்டிச் பண்ணுறேங்க, க்ளூ கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா 4க்குமே க்ளூ கொடுத்து ஒட்டிட்டேன். இப்போ எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் அது காய வச்சுலாம் உடனே நான் வீடியோ எடுக்கிறதுக்கு, அதனால் நான் ஸ்டோன்ஸ் ஒட்ட உடனே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் அந்த ஸ்டோனோட ஒட்டி நான் அந்த சுகர் பீடை கொடுக்கல, கொஞ்சம் லைட்டாக கேப் கொடுத்து தான் கொடுத்துருக்குறேன். ஸோ உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு அந்த க்ளூ எடுத்துகிட்டு வரும். ஸோ அதனால் ஸ்டோன்ஸை ஒட்டி சுகர் பீட் கொடுக்காம கொஞ்சம் லைட்டாக அதில் டச் பண்ணாமல் நம்ம சுகர் பீட்
கொடுத்துட்டு வரணும். ரவுண்ட் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு காயினுக்கு மேலே ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ 2 பக்கமும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் வந்து ஒரு பீட்ஸ் கொடுத்து லாக் போட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பீட்ஸுக்கும் அதுக்கு மேலே வந்து கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக உள்ளேருந்து எடுங்க. அந்த காயினுக்குள்ளேருந்து எடுங்க. நம்ம வெளியிலேருந்து எடுத்தோம்னா அதோட பீட்ஸ்க்கும் அந்த காயினுக்கும் நடுவில் வந்து கேப் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து கீழே கொடுக்கும்போது அந்த நம்ம எடுக்கிற அந்த த்ரெட்டை வந்து உள்ளுக்குள்ளேருந்து எடுங்க. அந்த காயினுக்கு உள்ளுக்குள்ளேருந்து எடுங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே 3 mm பீடு ஒரு சுகர் பீடு வச்சு கீழே வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்டில் வந்து ஒரு புட்டாஸ்க்கு மாதிரி கொடுத்துக்கலாம். ஒரு 3 பீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பக்கமும் ஒரு பீட்ஸ் கொடுத்து சென்டரில் ஒரு பீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. ஒரு 3 பீட்ஸ் கொடுத்து ஒரு புட்டாஸ் மாதிரி இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் ஃபுல் டிசைனும் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். எவ்வளோ ஒரு சிம்பிளாக நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஒர்க்கு ரொம்ப வேலைலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ரன்னிங்லேயே தான் இருக்கும். பீட்ஸ்லாம் நம்ம வந்து ரன்னிங்லேயே தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக நீட்டான ஒர்க் இது. நீங்களும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ நீங்களும் இந்த டிசைனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.